ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னைக்காவது வீட்டில் வெட்டியாக இருக்கிறோம், ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த காக்ரா சாட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மல்லி சட்னி அல்லது புதினா சட்னி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் ஊற்றணும். அதனால் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். சின்னதாக நறுக்குன வெங்காயம், சின்னதாக நறுக்குன தக்காளி அண்ட் கொத்தமல்லி. காக்ரான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காஞ்ச சப்பாத்தி, அப்பளம் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்குது. பாருங்கள், இப்படி தான் காக்ரா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம வந்து சட்னியில் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. 2 காக்ரா நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பேஸ் ஒன்று, மேலே வந்து மூடுறதுக்கு ஒன்று. இப்போ 2 காக்ராலையுமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இந்த காக்ராவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஜீரா காக்ரா இருக்குது, அதே மாதிரி வந்து வெந்தய வந்து காக்ரா இருக்குது, பானிபூரி காக்ரா. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட் ஆன்லைனில் கூட நிறையா கிடைக்கிது. இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயம், பொடியாக நறுக்குன தக்காளி, மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி, ஃபைனல் டச்சுக்கு மிக்சர் சேர்த்து நம்ம மேலே ஒரு காக்ராவை மூடி நம்ம சாப்பிட்றலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ 2 வந்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு சாட். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லாமே வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக மிக்சர் இருக்கும், இல்லாட்டி சேவு, ஓமப்படி, உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்குதோ அதை போட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம், கார்ன் சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் பேஸ் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.